ஹாய் டு ஆல் எஸ்பிகே வியூவர்ஸ். இன்னைக்கு இந்த டிராமாவோட நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். அந்த ஆக்ட்ரஸ் சஞ்சயா கொடுத்த ஃப்ளவர் பாஸ்கெட்டை டெலிவரி பண்றதுக்காக யாங்கோ அந்த தியேட்டருக்கு வந்து அங்க இருக்க ரிசப்ஷன்ல அதை கொடுக்கும்போது யாருக்காக கொடுக்கணுங்கிற மாதிரி அவங்க கேக்குறாங்க. ஆல்ரெடி சஞ்சயாங்க அதை யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட டீடைல்ஸ் எல்லாமே ஒரு கார்டுல எழுதி கொடுத்திருப்பாங்க. இப்பதான் அவளும் அந்த கார்டை எடுத்து பாக்குறா. அதுல ஷின்னுங்கிற பேர் இருக்கு. இவன் நமக்கு தெரிஞ்ச ஷின்னா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரி இவளுக்கும் ஒரு டவுட் வருது. அந்த நேரத்துலதான் இவ இப்ப வந்திருக்க தியேட்டரோட நேம பாக்குறா. சீகல்ங்கிற மாதிரி இருக்கு. உடனே அவ பேக்ல இருந்து ஒரு டிக்கெட் எடுக்கிறா. அதுலயுமே சீகல்னு தான் அந்த தியேட்டரோட நேம் போட்டிருக்கு. அப்ப இது கண்டிப்பா நமக்கு தெரிஞ்ச ஷின்னு தான். அவனுக்கும் சஞ்சயாவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு நின்ன வரைக்கும் தான் லாஸ்ட் எபிசோட்ல பாத்திருப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலா இன்னைக்கு யாங் சங்தே கூட டேட்டுக்கு போறதுக்காக தான் வந்திருக்கா. வர வழியில தான் சஞ்சயா கொடுத்த ஃப்ளவர் பாஸ்கெட்டையும் அவங்க சொன்ன அட்ரஸ்ல குடுத்துட்டு வந்திருக்கா. இப்ப அங்க அவ குடுத்துட்டு சாங்தே சொன்ன இடத்துலதான் அவனை பாக்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம டேட்டுக்கு ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி நிறைய கிராண்டான ட்ரெஸ், கேஷுவலான ட்ரெஸ்னு எல்லாத்தையுமே எடுத்து சூஸ் பண்ணி பாப்பா. எந்த ட்ரெஸ் போடலாம்னு யோசிக்கும் போது ரொம்ப கிராண்டா ட்ரெஸ் போட்டா அப்புறம் ஓவரா எஃபோர்ட் போட்ட மாதிரி இருக்கும். வேணா நம்ம எப்போது மாதிரி கேஷுவலாவே போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருப்பா. இங்க வந்து பார்த்தா சாங்தே கோட் சூட் எல்லாம் போட்டு ஹேர் ஸ்டைல் மாத்தி என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு கிளாஸ் எல்லாம் போடாம ஒரு மாதிரி கிராண்டா வந்திருக்கான். இப்படி எல்லாம் இவனை பார்த்ததும் யாங்க அவங்கிட்ட கேக்குறா, என்ன இன்னைக்கு ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி கிளாஸ் எல்லாம் போடாம வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இன்னைக்கு நம்ம டேட்டோட ஃபர்ஸ்ட் டே இல்லையா, அதான் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ரெடி ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லும் போது, நம்மளும் கிராண்டா ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவன் யோசிக்கிறா. அவ அப்படி யோசிச்சுட்டு நிக்கிறத பார்த்துட்டு, நீயும் எப்போது மாதிரியே இன்னைக்கும் அழகா இருக்க அப்படிங்கிற மாதிரி சாங்தே அவகிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் தான் அவன் முகத்துல சிரிப்பே வருது. அதுக்கப்புறம் சாங்தே பிளான் பண்ண மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிடறதுக்காக போறாங்க. அங்க போய் பார்த்தா ஹோட்டல் க்ளோஸ்ல இருக்கு. ஆல்ரெடி இவன் ஆன்லைன்ல தான் அந்த ஹோட்டலே புக் பண்ணிருப்பான். அதனால இப்ப அவங்களோட சைட்ல போய் செக் பண்ணும்போது தவிர்க்க முடியாத சிச்சுவேஷனால இன்னைக்கு ஹோட்டலை க்ளோஸ் பண்றோம்னு சொல்லிட்டு அவங்க அப்டேட் போட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் யோசிச்சவன், இப்படி ஏதாவது சொதப்பிருச்சுன்னா அடுத்து என்ன பண்ணணுங்கிற பிளான் பியும் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவகிட்ட சொல்லிட்டு, இதுக்கு பக்கத்துல இன்னொரு ஹோட்டல் இருக்கு, அங்கேயும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம அங்கே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா ரோடு வரைக்கும் லைன் இருக்கு. இதுக்கப்புறம் அவங்க மூவி பாக்குறதாவே பிளான் பண்ணிருப்பாங்க. அதனால இப்ப யாங் சொல்றா, இந்த லைன்ல நின்னு நம்ம சாப்பிட்டுட்டு போனோம்னா மூவி பார்க்க முடியாது, அதனால பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹோட்டல் இருக்கு, நம்ம அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனை கூட்டிட்டு போறா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் யாங் சொன்ன ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு இப்ப மூவி பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்படி மூவி பார்த்துட்டு இருக்கும்போது சாங்தே கிளாஸ் போடாம வந்திருப்பான் இல்லையா, அதனால கண்ணெல்லாம் ஒரு மாதிரி எரிய ஆரம்பிச்சிருது, கண்ணுல தண்ணி எல்லாம் வர ஆரம்பிச்சிருது. இப்ப யாங் அவன் கஷ்டப்பட்டு இப்படி பாத்துட்டு இருக்கதை பார்த்துட்டு அவனை வெளியில கூட்டிட்டு வந்துருவா. ஆனா சாங்தேக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், படத்தை பார்க்காம அவளை இடையிலே கூட்டிட்டு வந்தது. அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், வா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாங் கிட்ட சொல்லுவான். மூவி எல்லாம் நம்ம இன்னொரு நாளைக்கு கூட பாத்துக்கலாம், இப்ப நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்க கிளாஸ் எடுத்து போடுங்க அப்படின்னு யாங் அவங்கிட்ட சொல்லுவா. அப்ப சாங்தே தயங்கிக்கிட்டே அவகிட்ட கேட்பான், நீ மூவி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட, ஆனா என்னாலதான் அது இப்ப பார்க்க முடியாம போயிடுச்சு, நீ தப்பா எடுத்துக்கலனா என் கூட என் வீட்டுக்கு வரியா, நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து என் வீட்லயே மூவி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்பான். அப்ப யாங் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்துட்டு, ஓகே போலாம், ஆனா போறதுக்கு முன்னாடி பாப்கார்ன் வாங்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாப்கார்ன்லாம் வாங்கிட்டு இப்ப சாங்தேயோட வீட்டுக்கு வந்துருவாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி நமக்கு ஷின்னை தான் காட்டுறாங்க. ஷின் இப்ப அவனோட ஆக்டிங் எல்லாம் முடிச்சுட்டு இப்ப அவனோட மேக்கப் ரூம்ல தான் இருக்கா. அந்த டைம்ல யாங் ரிசப்ஷன்ல ஃப்ளவர் பாஸ்கெட்டை கொடுத்துட்டு போயிருப்பா இல்லையா, அதை கொண்டுட்டு வந்து இப்ப அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதுல சஞ்சயாங் எழுதின ஒரு நோட் இருக்கு. அந்த நோட் எடுத்து அவன் படிச்சு பாக்குறான். உன்னோட ஆக்டிங்க்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ், நான் ஹில்ஸ் ஹோட்டல்ல தான் இருக்கேன், என்ன வந்து மீட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதி வச்சிருக்காங்க. அதையும் படிச்சு பார்த்துட்டு இப்ப அவன் மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வெளியில வரும்போது தியேட்டரோட என்ட்ரன்ஸ்லயே பிரஸ்ல ஒர்க் பண்ற ஒரு லேடி இவனை பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. இந்த மாதிரி சஞ்சயாங்க பத்தின ரூமர்ல வந்திருக்க மாடல்ஸ் நீங்க தானே அப்படிங்கிற மாதிரி அவங்க இவங்க கிட்ட கேட்க, அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களை எனக்கு யாருன்னே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக தான் ட்ரை பண்றான். அப்ப அந்த லேடி அவனை போக விடாம மறுபடியும் நிறுத்தி கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த தியேட்டரோட ஸ்பான்சரே அவங்க தான், அவங்க ஸ்பான்சர் பண்ற அந்த ஹோட்டல் தான் நீங்க ஆக்ட் பண்றீங்க, உங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்றதுக்காக தானே அவங்க இந்த தியேட்டருக்கு ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பிரஸ் லேடி இவங்கிட்ட கேட்க, இவனுக்கே அப்பதான் தெரியுது இந்த தியேட்டருக்கு ஸ்பான்சர் பண்றது சஞ்சயாங்கேன்னு சொல்லிட்டு. அந்த கோவத்தோடய அங்க இருந்து வரான். நேரா வந்து அந்த தியேட்டரோட ஓனர் தான் பாக்குறான். வந்து ஒரு சட்டையை பிடிச்சு கேக்குறான், இவ்வளவு நாளா நீ எனக்கு கொடுத்த சம்பளம்
சாப்பாடு எல்லாமே சன்ஜியாங் ஸ்பான்சர் பண்ணதா? அந்த தியேட்டருக்கு சன்ஜியாங் தான் ஸ்பான்சர் பண்றாங்கன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? எனக்கு அவங்களுக்கும் ஒத்து வராதுன்னு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சு எதுக்காக எனக்கு இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்க, அந்த ஓனரும் சும்மா இல்ல, அவரும் பயங்கரமா கோவப்படுறாரு. யாராவது ஸ்பான்சர் பண்ணாதான் அந்த தியேட்டரை நான் ரன் பண்ண முடியும். உனக்கு மட்டும் அவங்க கொடுத்த காசுல சம்பளம் கொடுக்கல, உன் கூட ஆக்ட் பண்ண அத்தனை பேருக்கும் அதுலதான் நான் சம்பளம் கொடுத்திருக்கேன், சாப்பாடு கொடுத்திருக்கேன். ஏன் அந்த தியேட்டரோட ரெண்டே நான் அதுலதான் பே பண்ணிருக்கேன். உன்னோட சில்லித்தனமான ஈகோக்காகலாம் என் தியேட்டரை நம்பி இருக்கவங்கள நான் ஏமாத்த முடியாது. விருப்பம் இருந்தா இங்க இரு, இல்லாட்டி கிளம்பிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாரு. இப்ப ஷின்னுக்கே இவர் இப்படி சொன்னது ஒரு மாதிரி ஆயிடும். ஆக்சுவலா அந்த தியேட்டரோட ஓனர் கூட ஷின்னு கூட ஆக்ட் பண்ற கோ ஆக்டர்ஸுமே இங்க உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாருமே ஒரு தடவை பாக்குறான். பாத்துட்டு நான் இந்த தியேட்டர்ல இருந்து குவிட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். ஆனா அந்த இடத்துல தியேட்டரோட ஓனரை தவிர மத்த எல்லாருமே அவங்க கிட்ட சொல்லுவாங்க, வேணாம் அப்படிலாம் சொல்லாத, நீங்க இருந்து போக கூடாது அப்படிங்கிற மாதிரி. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருந்து வந்துருவான். அங்க இருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் யாருக்கோ கால் பண்ணி நான் ஹோட்டலுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்படியே சீனை கட் பண்ணி இப்ப யாங்கையும் சாங்தேவையும் தான் காட்டுறாங்க. இப்ப இவங்க ரெண்டு பேரும் சாங்தேவோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்ததுக்கு அப்புறம் நான் போய் என் கிளாஸ் எடுத்துட்டு வரேன், நீ சோஃபா மேல உட்காந்துருன்னு சொல்லிட்டு சாங்தே இங்க இருந்து போயிடுவான். அவ இப்ப சோஃபா மேல உட்கார்ந்து இருக்கும் போது பாக்குறா, பக்கத்துல இருக்க டேபிள் மேல அவன் ஆல்ரெடி டேட் போறதுக்காக என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு டைம் டேபிள் மாதிரி எல்லாம் போட்டு வச்சிருப்பான் இல்லையா? அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கா, இந்த மாதிரி எல்லாமா பிளான் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இவ இப்ப அந்த லிஸ்ட பாத்துட்டு இருக்கத பார்த்துட்டு அவனுக்கே கொஞ்சம் வெக்கமாயிடுது. ஐயோ இதெல்லாம் பாத்துட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டுட்டே அந்த இடத்துல நிக்க, இதுக்கு எல்லாமே டைம் டேபிள் போட்டு வைப்பீங்க அப்படிங்கிற மாதிரி யாங் அவங்கிட்ட கேக்குறா. ஏதோ சொதப்பிடக்கூடாதுன்னு தான் டைம் டேபிள் போட்டேன், ஆனா பிளான் பண்ண மாதிரி ஒண்ணுமே நடக்கல அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். பிளான் பண்ண மாதிரி நடக்காம இருந்திருக்கலாம், ஆனா நான் அவங்க கூட இருந்த டைம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிற மாதிரி யாங் சொல்லுவா. அதுக்கப்புறம் சாங்தே நான் உனக்கு குடிக்கிறதுக்காக ஏதாவது கொண்டு வரேன், அது வரைக்கும் உனக்கு போர் அடிச்சா வீடெல்லாம் சுத்தி பாத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கிச்சனுக்கு போயிடுவான். இப்ப யாங் என்ன பண்ணுவா, வீடெல்லாம் சுத்தி பாக்குறதா நினைச்சு சுத்தி பார்த்துட்டு இப்ப அவளோட பெட்ரூம்ல வந்து பாக்கும்போது பெட் மேல வந்து ப்ளூ கலர் பெட்ஷீட் விரிச்சிருக்கும். அதை பார்த்துட்டு இவ உடனே என்ன பண்ணுவா, அவளோட இன்னர் ட்ரெஸ் என்ன கலர்ல இருக்குங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு இருப்பா. அந்த நேரம்னு பார்த்து சாங்தி அவளை கூப்பிட்டு, உனக்கு சோடா வேணுமா கிரீன் டீ வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு தண்ணி மட்டுமே போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்கிட்ட சொல்லுவா. அதுக்கப்புறம் நான் ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரூம்ல இருந்து வெளியில ஓடிடுவா. அதுக்கப்புறம் இப்ப ரெண்டு பேரும் மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்ப சோஃபால வந்து உட்காந்து மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சாங்தி ஒரு ரொமான்ஸ் மூவியை தான் போட்டு விடுறான். படம் ஸ்டார்ட் ஆனதும் யாங்க பார்த்து, அப்போ நான் லைட் ஆஃப் பண்ணிரட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது, என்னடா அவன் இப்படி எல்லாம் கேக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. அதுக்கப்புறம் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரெண்டு பேரும் மூவி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. மூவில இப்ப கிஸ் சீன் எல்லாம் வருது. அந்த நேரம் பார்த்து யாங் சோஃபா மேல கை வைக்க போக பக்கத்துல இருந்த சாங்தே கை மேல லைட்டா பட்டுருது. கை பட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவளும் நவத்தி வச்சுக்கிறா கைய. ஆனா சாங்தே இப்ப அவளை பார்த்துட்டு மெதுவா போய் அவளோட கையை இறுக்கி பிடிச்சுக்கிறான். அப்ப யாங்கும் ஒரு மாதிரி ஃபீல் ஆகி இவனை பார்க்க, அப்ப சாங்தே அவளை பார்த்து, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்றான். அப்ப யாங்கும் என்ன சொல்ல போறாங்கிற மாதிரி ஆர்வமா அவனே பார்த்துட்டு இருக்கா. சடனா அந்த டைம்ல சாங்தே வீட்டு டோரை யாரோ ஓபன் பண்ற மாதிரியே இருக்கு. இந்த நேரத்துல யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்தா இங்க சாங்தேவோட அம்மா வந்திருக்காங்க. அது வேற யாரும் இல்ல, யாங்கும் அவளோட ஜிம் ஃப்ரெண்ட் லிம்மும் சேர்ந்து ஒரு பார்ல சிக்கன் ஃபீட் ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு அங்க அடிக்கடி போவாங்க. இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி இங்க ஒன்னா வரத பார்த்துட்டு அந்த கடையோட ஓனர் லேடி வந்து, நீங்க ரெண்டு பேரும் லவர்ஸாங்கிற மாதிரி ஒரு தடவை கேட்டிருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படிலாம் இல்ல, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தாங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதே லேடி தான் இப்ப இங்க வந்து நிக்கிறாங்க. அதை பார்த்ததும் யாங்குக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. யாங்க இங்க பார்த்ததுல அவங்களுக்கும் ரொம்ப ஷாக் ஆயிடுது. நீங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்களா, ஏன் இப்படி நிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அப்பதான் சாங்தேவோட அம்மா சொல்றாங்க, ஆமாமா என் பார்க்கு ரெகுலரா வர பொண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்ப யாங்குக்கு ஒரு மாதிரி நர்வஸா இருக்கு. நம்ம ஆல்ரெடி இங்க பார்க்கு போறத வச்சு இவங்களுக்கு நான் சாங்தே கூட இருக்கிறது பிடிக்குமோ பிடிக்காதோங்கிற மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா சாங்தேவோட அம்மாவுக்கு யாங்க ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனியா இருக்கும்போது நான் தெரியாம வந்துட்டேன், சாரி அப்படிங்கிற மாதிரி கூட ஃபீல் பண்றாங்க. அப்ப சாங்தே அவங்க கிட்ட கேக்குறான், இந்த நேரத்துல என்னமா கால் கூட பண்ணாம வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. அது ஒண்ணும் இல்லப்பா, உனக்காக சாப்பாடெல்லாம் செஞ்சேன், அதான் கொண்டாந்து வச்சுட்டு போயிடலான்ட்டு வந்தேன். உனக்கு கால் பண்ணா நீ வேலையில இருப்ப, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் கால் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா சாங்தேவோட அம்மாவும் அப்பாவும் ஒரு பார் வச்சு நடத்துறாங்க. அதனால அவங்க அந்த பார்லயே தங்கிக்குவாங்க. சாங்தே மட்டும்தான் தனியா இப்ப அவனோட வீட்டுல இருக்கான். இப்ப கொண்டுட்டு வந்த சாப்பாடு எல்லாமே அவங்க அம்மா ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு
நான் கிளம்புறேன், உங்க டைமை நீங்க ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்ப சாந்தி அவங்க கிட்ட சொல்றான், நானே உங்களை டிரா பண்றேன் இருங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நானே போய்க்கிறேன், நீ யாங் கூட இரு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. இல்ல இல்ல, இப்ப ரொம்ப லேட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் நம்ம யாங்க அவங்க வீட்லயே டிரா பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களை டிரா பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சாந்தி சொல்றான். இப்ப யாங்கும் சரின்னு சொல்ல இப்ப 2 பேரையும் கூட்டிட்டு இப்ப சாந்தி வந்து கார்ல வந்துட்டு இருக்கான். இப்ப கார்ல வர்ற வழி பூரா இப்ப சாந்தியோட அம்மா இவங்க 2 பேரையும் பார்த்து ஏதாவது சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க. உங்க 2 பேரையும் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு, கியூட்டா இருக்கீங்க, இங்க பாருமா யாங்க, என் பையனை நீ நல்லா பாத்துக்கணும், நான் எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு வர. இப்ப யாங் வீட்டுக்கிட்ட வந்து இப்ப சாந்தி அவளை டிரா பண்ணிடுறான். அப்ப கூட அவங்க விடாம போய் யாங் கிட்ட நின்னு சொல்லிட்டு இருக்காங்க, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எங்க ஃபேமிலிய பத்தி நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாலும் நேரா நான் இருக்க பாருக்கு வா, என்கிட்ட கேளு, எல்லா விஷயத்தையும் நான் உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவளும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சாந்தியும் காருக்குள்ள இருந்து போதுமா வந்து கார்ல உட்காருங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு இருக்கான் அவங்க அம்மாவை. யாங்குக்கு இப்ப சாந்தியோட அம்மாவை பார்த்ததுல இருந்து ஒரு மாதிரி ஃபேமிலி ரிலேட்டடாலாம் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இவ்வளவு நாளா சாந்தியை மட்டும் பார்த்துட்டு இருந்ததுனால அவளுக்கு ஒண்ணும் பெருசா தோணல. டேட் பண்றதுங்கிறது டோட்டலா டிஃப்ரெண்ட். ஆனா மேரேஜ்னு வரும்போது 2 ஃபேமிலி இதுல சம்மந்தப்பட போகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்ப அவங்க அம்மா கிட்ட வந்து கேக்குறா, ஆமா நான் எந்த மாதிரி பையனை டேட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அவங்க அம்மா உடனே சொல்றாங்க, நீ தானே டேட் பண்ண போற, என்னமோ நான் டேட் பண்ண போற மாதிரி என்கிட்ட வந்து கேக்குற, எப்படிப்பட்ட கேள்வி வந்து கேக்குறா பாரு, எந்த மாதிரி பையனை டேட் பண்றதுன்னு கூட உனக்கு தெரியலன்னா நீ டேட்டே பண்ணாத, நான் போய் குளிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க. இப்ப நான் என்ன பெருசா தப்பா கேட்டுட்டேன்னு இப்படி சொல்லிட்டு போறாங்க. இவங்க ஏதாச்சும் சொன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குமேன்னு பார்த்தேன், சொல்லாட்டி போங்க, நானே அந்த முடிவு எடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரத்துல சாந்தி அவளுக்கு மெசேஜ் பண்ணுவான், அம்மா திடீர்னு வந்து அந்த மாதிரி எல்லாம் உங்ககிட்ட பேசினதுல நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படிங்கிற மாதிரி அனுப்பியிருப்பான். அதை பார்த்ததும் இவளுக்கு மத்த விஷயம் எல்லாம் மறந்து அப்படியே சிரிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அம்மாவை மீட் பண்ணதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி இவ ரிப்ளை பண்றா. ரிப்ளை பண்ணிட்டு இப்ப மூவி பார்க்கும்போது இப்ப சாந்தி இவ கைய பிடிச்சிருப்பான் இல்லையா, அதை நினைச்சு அப்படியே அவ கைய பார்த்து வெக்கப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கா. இப்ப சாந்தியோட அம்மா லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆகுறாங்க. அப்ப சாந்தியோட அப்பா அவங்க அம்மா வந்து பாத்துட்டு, எங்கேயும் இடிச்சுக்கிட்டியா, உதட்டுல ஏன் இப்படி ரத்தம் வருது அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. போங்க, நீங்க எப்பவுமே இப்படிதான், நல்லா பாருங்க அது லிப்ஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. லிப்ஸ்டிக்கா, எப்போது மாதிரி வேலை பாக்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. இன்னைக்கு ஸ்பெஷலான ஆள் வர போறாங்க அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஸ்பெஷலான ஆளா, அது யாரு அப்படின்னு சொல்லி சாந்தியோட அப்பா கேக்குறாரு. நம்ம பார்க்க ரெகுலரா ஒரு பொண்ணு வருவாளே, நம்ம பாரோட கதவை கூட ரொம்ப பதமா சாத்திட்டு போவா, நான் கூட உங்ககிட்ட இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கான்னு சொல்லிருக்கேனே, அந்த பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஓ அந்த கதவை உனக்கு பிடிச்ச மாதிரி சாத்துறதுனாலயே அவளை ரொம்ப அழகா இருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பியே, அந்த பொண்ணுதான் ரெகுலரா அவ பாய் ஃப்ரெண்ட் கூட ஜோடி போட்டுட்டு இங்க வருமே, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என்ன அந்த பொண்ணை நீ ஸ்பெஷல்னு சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, தப்பு தப்பு, அந்த பையன் அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், அந்த பொண்ணு நம்ம சாந்தியை தான் டேட் பண்ணிட்டு இருக்கா, அதுவே எனக்கு நேத்து தான் தெரியும், அவ வரும்போது பாக்குறதுக்கு நம்மளும் கொஞ்சம் நல்லா இருக்க வேணாமா, அதான் இந்த மேக்கப்லாம், நீங்களும் உங்க முடியெல்லாம் அப்படி இப்படின்னு ரெடி பண்ணி கொஞ்சம் பார்க்க ஸ்டைலா இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அவங்க அப்பாவும் அது சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப யாங்க அவங்க அம்மா கூட சேர்ந்து டிவி பார்த்துட்டு இருக்கா. அந்த டைம்ல டிவில வந்து இப்ப சஞ்சாங்கியை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதுலயே அந்த ரூமரை பத்தி தான் பேசுறாங்க. அதுவும் இந்த ரூமர் வந்ததுல இருந்து சஞ்சாங்கியை யாருமே பார்க்க விடுறது இல்ல, அவங்களுக்கு முக்கியமானவங்களை தவிர வேற யாருமே அவங்கள பாக்குறதுக்கு அனுமதி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்த்ததும் யாங்குக்கு ஷின்னோட ஞாபகம் தான் வருது. ஷின்னுக்கும் சஞ்சயாவுக்கும் என்ன சம்பந்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டா. இதை நினைச்சு நினைச்சு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு அவளுக்கு. அதனால எக்ஸசைஸ் பண்ணா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு அவளோட ஜிம் ஃப்ரெண்ட் லிம்க்கு தான் கால் பண்றா. அந்த நேரத்துல லிம்ம பார்த்தா நல்லா தூங்கிட்டு இருக்கான். பக்கத்துல யூன்மி நின்னுட்டு இவன் எப்பதான் எந்திரிப்பாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கா. இப்ப யாங் கிட்ட இருந்து போன் வந்ததும் அவன் கண்ணை கூட திறக்காம அப்படியே போனை காதுல எடுத்து வச்சு பேசிட்டு இருக்கான். இப்ப யாங் அவன் கிட்ட, நான் ஜிம்முக்கு வரலான் இருக்கேன், நீ அங்கேதான் இருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அவன் கண்ணே திறக்காம பதில் சொல்லிட்டு இருக்கான், என்னோட ஜிம்ல ஏசி யூனிட் ஃபால்ட் ஆயிடுச்சு, அதனால நான் இன்னைக்கு எல்லாம் வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சு, அதனாலதான் நான் ஜிம்முக்கு வரலாம்னு நினைச்சேன், சரி வேற ஏதாவது வழி இருந்தா சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்க, 8000 ஸ்டெப்ஸுக்கு வாக்கிங் போ, ஸ்ட்ரெஸ் தானா கிளியர் ஆயிடும் அப்படின்னு அவன் சொல்றான். அப்படியா சொல்ற, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வாக்கிங் கிளம்பிடுறா. இப்ப லிம் என்ன பண்றான், யாங் போனை கட் பண்ணதுக்கு அப்புறம் போனை காதுல இருந்து எடுக்க கூட இல்லாம அப்படியே மறுபடியும் தூங்கிட்டு இருக்கான். இவன் எந்திரிப்பான்னு சொல்லிட்டு யூன்மி பக்கத்திலே வெயிட் பண்ணிட்டு இருந்தா. இவன் இப்படி தூங்குறத பார்த்துட்டு, இங்க நான் நீ எப்ப எந்திரிப்பேன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு தூங்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி எழுப்பி விட்டுறா. இன்னைக்கு ஃபுல்லா நீ
இப்படியே தான் தூங்கிட்டு இருக்க போறியா, வேற எதுவும் பண்ற ஐடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி அவன்கிட்ட கேட்க, ஏன் இல்ல, இன்னைக்கு என் துணியெல்லாம் துவைக்கணும், போஸ்ட் ஆபீஸ் போகணும், இத்தனை வேலை எனக்கு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். டெய்லி பண்ற அதே வேலை தானா, என் கூட சேர்ந்து கியூட்டா ஃபன்னா பண்ற மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க, எனக்கு உன்னை கூட்டிக்கிட்டு நிறைய கண்ட்ரி எல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசை, ஆனா இப்ப அதெல்லாம் எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல, ஏன் முடியாது, நம்ம வேற கண்ட்ரிக்கு இப்ப போகதான் முடியாது, அந்த வைபை நம்ம இங்கே கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப லிம் நடக்க சொன்னான்னு சொல்லிட்டு யாங்கும் நடந்து வந்துட்டு இருக்கா. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் போது கூட சஞ்சியாவுக்கும் சின்னுக்கும் என்ன சம்பந்தமா இருக்குங்கிற மாதிரிதான் திங்க் பண்ணிட்டு நடந்து வந்துட்டு இருக்கா. ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கே ஒரு மாதிரி இருக்கு, நம்ம ஏன் இப்ப அதை பத்தியே யோசிச்சுட்டே இருக்கோம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு பாக்குறா. அவ வந்து நிக்கிற இடம் சின்ன ஒர்க் பண்ற கேஃபுக்கு பக்கத்துல. ஐயோ நம்ம எப்படி இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கேயிருந்து திரும்பி போக பாக்குறா. அந்த நேரம்னு பார்த்து சின்ன கேஃபை விட்டு வெளியில வருவான். அப்ப இவ திரும்பி போறத பார்த்துட்டு அவளை கூப்பிடுவான். கூப்பிட்டுட்டு அவ பக்கத்திலேயே ஓடி வந்து, என்ன பாக்குறதுக்காக தானே இது வரைக்கும் வந்த, அப்புறம் பார்க்காமயே போயிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உனக்கு தெரிஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காத, என்னோட ஜிம் ட்ரெயினர் 8000 ஸ்டெப்ஸ் வாக் போக சொன்னாரு, அதனாலதான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே என்னவோ நீ சொல்ற, அதான் இவ்வளவு தூரம் வந்துட்டியே, வந்து என் கூட ஒரு காஃபி சாப்பிட்டு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ என்ன சொல்ல வரானே கேட்காம அவனே அவ கையை பிடிச்சி இழுத்து கேஃபே கூட்டிட்டு வந்துடுறான். இப்ப கேஃபே கூட்டிட்டு வந்துட்டு அவளுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுத்துட்டு சின்ன மத்தவங்களுக்கான ஆர்டர் எல்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருப்பான். இப்ப யாங் அந்த காஃபியை குடிச்சுக்கிட்டே இவனே பாத்துக்கிட்டே எதையோ திங்க் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. அத சின்ன பாத்துறான். அவன் பார்த்ததும் பக்கத்துல இருந்த ஒரு புக்கை எடுத்து வச்சுக்கிட்டு படிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. இப்ப ஆர்டர் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சின்ன யாங் கிட்ட வந்து அவ படிக்கிற புக்கை வாங்கி பாக்குறான். பார்த்தா அந்த புக்கோட டைட்டில் பேஜ் தான் படிச்சிட்டு இருந்திருக்கா. புக்கை படிக்கிறவங்க உள்ளார என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு படிக்கணும், இது எதுக்காக டைட்டில் பேஜ படிச்சிட்டு இருக்க, நீ புக்கு படிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு என்னையே தானே பாத்துட்டு இருந்த அப்படிங்கிற மாதிரி கேட்க, உனக்கு நினைப்புதான், நான் புக்கை தான் படிச்சிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சின்ன அவளை ஒரு மாதிரி பாத்துட்டு, சரி அதை விட, உன்னோட ஜிம் ட்ரெயினர் 8000 ஸ்டெப்ஸ் நடக்க சொன்னாருன்னு சொன்னீல, என்னோட வேலையும் முடிஞ்சிருச்சு, நானும் உன் கூட வரேன், 2 பேரும் சேர்ந்தே நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறான். இப்ப கூட்டிட்டு போயிட்டு ஒரு மலை மாதிரி ஒரு இடத்துல நிறைய ஸ்டெப்ஸ் இருக்கு, அதுல ஏற வச்சிடறான். அவனால ஃபாஸ்டா முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கான். ஆனா யாங்காலதான் ஒரு ஸ்டேஜுக்கு மேல படி ஏறவே முடியல. 8000 ஸ்டெப்ஸுக்கு வாக்கிங் தானடா போகணும்னு சொன்னேன், நீ என்னடா என்னைய படி ஏற வச்சுட்ட அப்படிங்கிற மாதிரிதான் புலம்பிட்டு வந்துட்டு இருக்கா. இப்ப சின்ன இவளை பாக்குறான். அவ ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருக்கத பாத்துட்டு அவன் கையை கொடுத்து கையை பிடிச்சிட்டு மேலே ஏறிவா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அதுக்கப்புறம் அவளும் அவன் கையை பிடிச்சு மேலே ஏறி வந்துட்டா. இப்ப வந்ததுக்கு அப்புறம் யாங்க அவன்கிட்ட போட்டு வாங்குறா. என்ன பாக்குறதுக்கு ஆள் ஒரு மாதிரி இருக்கியே, எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. ஆக்சுவலா அந்த சஞ்சியாக்கும் இவனுக்குமான அந்த ரூமரை பத்தி எதுவும் சொல்லுவாங்கிற மாதிரி எதிர்பார்த்துதான் அந்த மாதிரி எல்லாம் கேக்குறா. ஆனா அப்ப சின்ன என்ன சொல்றானா, கொஞ்ச நாளா நான் பைக் ரைடிங் எல்லாம் போகாம இருக்கேன்ல, அதனாலதான் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸா நான் ஃபீல் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அடப்பாவி, பகல் ஃபுல்லா கேஃப்ல ஒர்க் பண்ற, அதுக்கப்புறம் ஆக்டிங் வேற போற, இது 2 வேலையை பார்த்தாலே ஆளு ட்ரெயின் ஆயிடுவோம், இதுக்கப்புறமும் நீ பைக் ரைடிங் போகணுமா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்க, ஆக்சுவலா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நான் ஆக்டிங் பண்ணிட்டு இருந்த தியேட்டர்ல இருந்து நான் குவிட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சின்ன சொல்றான். அப்ப யாங் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, குவிட் பண்ணிட்டியா, அப்புறம் என்ன பண்ண போற அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற, என் ஆக்டிங் உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, வேணும்னா நான் உனக்காக ஆக்ட் பண்ணி காட்டட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்ப யாங் இவனை ஒரு மாதிரி பார்க்க, சும்மா சொல்லு உனக்காக ஆக்ட் பண்ணட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஏதோ உனக்கு ஆக்டிங்க பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தியே, இப்ப அதை விட்டுட்டேன்னு சொன்னதுனால ஒரு அக்கறையில கேட்டா, நீ எப்ப பாரு என்ன சீண்டிட்டே தான் இருப்பியா அப்படிங்கிற மாதிரி கேக்குறா. அப்ப சின்ன சொல்றான், நீ சொல்ற மாதிரி எனக்கு ஆக்டிங் பிடிக்கும் தான், ஆனா அப்ப இருந்த சிச்சுவேஷன் குவிட் பண்ற மாதிரி இருந்துச்சு, பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் ஆக்டிங் சம்பந்தமா எங்கேயாவது ட்ரை பண்ணணும், அப்படி கிடைக்கலன்னா மொட்டை அடிச்சுட்டு சாமியார போகலான்னு இருக்கேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் சாமியார போறது கூட எனக்கு செட் ஆகாதுன்னு தான் தோணுது, அப்படி அதுவும் பண்ண முடியலன்னா உன்னையே தான் டேட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பா, நீ இப்ப நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது உங்க அப்பா அம்மா உன்னை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படின்னு யாங்க அவனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா. அவ அப்படி சொன்னதும் சின்ன எதையோ நினைச்சு ஃபீல் பண்ணிட்டே சொல்றான், இப்போதைக்கு உன்னை விட்டா என்னைய பத்தி கவலைப்படுறதுக்கு வேற யாருமே இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, சரிவா நம்ம நடக்க வேண்டியது இன்னும் பேலன்ஸ் இருக்குல்ல, நம்ம நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு வந்துடுறான். அப்படியே கட் பண்ணி இப்ப அந்த ஆக்ட்ரஸ் சஞ்சய் அங்கதான் காட்டுறாங்க. அவங்க இப்ப அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் சொல்றான், உங்களை பத்தின ரூமருக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு உங்களோட பதில் தான் தேவைப்படுது, நீங்க ஏன் அப்படி லேட் பண்ணிட்டே இருக்கீங்க, அந்த விஷயத்த முதல்ல ஷார்ட் அவுட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். எனக்கும் நீ சொல்றது புரியுது, ஆனா அதுக்கான பதில நான் கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த பத்தி நான் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. லீ யூன் ஜியாங்கிற மாதிரி ஒரு பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா ஷின்னோட பயாலஜிக்கல் அம்மா பேரு தான் லீ யூன் ஜியாங். அவங்களுக்கு கடைசியா சர்ஜரி நடந்தது ஷின்னோட அப்பா ஹாஸ்பிட்டல்யாங்கிறத எனக்கு கன்ஃபார்ம்
பண்ணி சொல்லுங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப யூன்மி என்ன பண்றா, லிம் ஃபாரின்க்கெல்லாம் இவளை கூட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்டேங்கிற மாதிரி சொன்னதும் அந்த வைப்பை நம்ம இங்கே கொண்டுட்டு வரலாங்கிற மாதிரி அவங்க கிட்ட சொல்லியிருப்பா இல்லையா. இப்ப அவங்க கிட்ட கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எழுதி கொடுத்து அது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வர சொல்றா. என்னன்னு பார்த்தா ஃபாரின் போயிட்டு பீச்ல இருக்க மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றதுக்காக அது சம்பந்தமான வால்பேப்பர்ஸ், ஸ்டிக்கர்ஸ், ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கா. அவன் வாங்கிட்டு வந்துதான் அந்த ரூம் ஃபுல்லா ஒட்டிட்டு அப்புறம் ஒரு டி-ஷர்ட்ல ஹார்ட் மாதிரி ஏதோ நடுவுல எல்லாம் பிச்சு விட்டு அவனுக்கும் போட்டு விட்டு ஃபாரின் போயிருந்தா எப்படி 2 பேரும் ஜாலியா பாட்டு பாடி கேம் ஆடி விளையாண்டு இருப்போம், அதையும் இங்கே பண்ணணும்னு சொல்லிட்டு 2 பேரும் இதே பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்றேன்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரத்துல 2 பேரும் டயர்டாகி படுத்துறாங்க. அப்ப லிம்ம சொல்லிட்டு இருக்கான், இன்னைக்கு சாயங்காலம் என்னோட ட்ரெஸ் எல்லாம் நான் வாஷ் பண்ண போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப யூன்மி மூஞ்ச ஒரு மாதிரி சோகமா வச்சுக்கிட்டு அவனை பார்க்க, அவ அப்படி பார்த்ததை பார்த்துட்டு அப்படின்னு நினைச்சேன், ஆனா நீ என் பக்கத்துல இருக்கும்போது நான் அப்படி செய்வேனா, நான் நாளைக்கு தான் அதை வாஷ் பண்ணிக்க போறேன், இன்னைக்கு நான் உன் கூடவே தான் இருக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கூட ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். இப்ப ஹில்ஸ் ஹோட்டல தான் காட்டுறாங்க. இப்ப யாங்குக்கும் யூன்மிக்கும் மெயில் வருது, இந்த மாதிரி இன்டர்ன் பொண்ணோட கான்ட்ராக்ட் பீரியட் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த பொண்ணு பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாத்தல அப்படிங்கறதே உங்களுக்கு தெரிய வருது. அப்பதான் யூன்மி சொல்றா, நானும் இன்னைக்கு அவளோட டெஸ்க்ல பார்க்கவே இல்ல, அப்படின்னா இந்த விஷயம் அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் அவ இங்க வராமே இருந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப 2 பேருமே இதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க வேலைக்கு வரமாட்டான்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்ப அந்த விஸ்கி எக்ஸிபிஷனுக்காக சாங்டி டீம்ல இருந்து ஹோட்டலுக்கு நடுவுல ஒரு ஷாப் மாதிரி ரெடி பண்ணிருப்பாங்க இல்லையா, அது ஆக்சுவலா எக்ஸிபிஷனுக்காக மட்டும் டெம்பரரியா ரெடி பண்ணிருப்பாங்க. இப்ப எக்ஸிபிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை ரிமூவ் பண்ற வேலையுமே சாங்டி டீம் கிட்ட தான் கொடுப்பாங்க. அதனால இப்ப சாங்டி டீம்ல இருக்க எல்லாருமே வந்து அதை ரிமூவ் பண்ற வேலையை தான் பாத்துட்டு இருக்காங்க. அப்ப யாங்கும் இங்க வந்து சாங்டியை பார்த்து பேசிட்டு இருக்கா. அந்த டைம்ல பாக்குறா அந்த இன்டர்ன் பொண்ணு அங்கேதான் அவங்க கூட சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. அப்ப யாங் ரொம்ப சோகமா அவளை பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அப்ப சாங்டி கேக்குறான், ஏன் நீ அப்படி பாத்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் யாங் அவங்க கிட்ட, இதுக்கப்புறம் இன்டர்ன் பண்ணி இங்க வேலைக்கு வரமாட்டா, அவளோட கான்ட்ராக்ட் பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுமே, நானே பாத்திருக்கேனே, ஏன் பெர்மனன்ட் எம்ப்ளாயா மாத்தல அப்படிங்கிற மாதிரி சாங்டி அவகிட்ட கேக்குறான். அவ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா, அதனால அவளுக்கு அந்த பெர்மனன்ட் பொசிஷனை கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப யாங் சொல்றதையெல்லாம் சாங்டி கேட்டுட்டே இருந்துட்டு அவளை இப்ப வேலையை விட்டு அனுப்புறதுனால அவ ரொம்ப கஷ்டப்படுவாங்கிறத அவன் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு இப்ப நேரா அந்த இன்டர்ன் பண்ணிக்கிட்ட போறான். போயிட்டு ஒரு சுத்தி எடுத்து கையில கொடுத்து, உன் மனசுல இப்ப ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா உன் கஷ்டத்துக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்க எல்லாரையும் நினைச்சு இந்த பாக்ஸ உட, அப்புறம் பாரு அந்த கஷ்டம் எல்லாம் தானா போயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். நான் உடைக்கவா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு கேக்குறா. ஆமா நீதான் உட அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அது ஆக்சுவலா உட்ல தான் செஞ்சிருக்காங்க. இப்ப அந்த இன்டர்ன் பொண்ணு வேலை பாக்குறதுக்கு யாரெல்லாம் தடையா இருந்தாங்களோ எல்லாருமே நினைச்சு பாக்குறா. ஃபர்ஸ்ட் காங்கு தான் அவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதுக்கப்புறம் அந்த டீம் லீடர், மேனேஜர் சொல்லிட்டு எல்லாரையும் நினைச்சு பார்த்துட்டு ரொம்ப ஃபோர்ஸோட அந்த பாக்ஸ உடைக்க ட்ரை பண்றா. ஒரு ஸ்டேஜ்ல அந்த பாக்ஸே 2ஆ தெரிச்சிருது. இவ்வளவு நேரம் உம்முன்னு இருந்தவ இப்ப அந்த பாக்ஸ் தெரிச்சதுக்கு அப்புறம் ஏதோ மைண்ட் எல்லாம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி சிரிச்சுக்கிட்டே இப்ப அந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. அப்படியே கட் பண்ணி இப்ப ஷின்ன தான் காட்டுறாங்க. அந்த நேரத்துல தியேட்டரோட ஓனர் அவனை பார்த்து, தியேட்டர்ல இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ கிளம்பிக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னது. அந்த ரூமர் வந்ததுக்கு அப்புறம் பிரஸ் பீப்புள்லாம் அவங்க கிட்ட வந்து பினான்சியலா சஞ்சாங் தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த மாதிரி எல்லாம் கேட்டது. இது எல்லாத்தையுமே நினைச்சு பாக்குறான். இன்னும் ஓவரா அவனுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுற மாதிரி இருக்கு. அதனால பைக்கை இன்னும் ஃபாஸ்ட் பண்ணி ஓட்டிட்டு இருக்கான். அப்படியே இப்ப யாங்க தான் காட்டுறாங்க. இப்ப ஷின்னையும் சஞ்சாங்கையும் பத்தி இவன் நெட்ல எல்லாம் சர்ச் பண்ணி பாக்குறா. அதை எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்கும்போதுதான் சஞ்சாங் வந்து ஷின்னோட ஸ்டெப் மாம்ங்கிறது தெரிய வருது. ஷின்னோட அப்பா ஒரு டாக்டரா இருக்காரு, அவனோட ஸ்டெப் மாம் ஒரு ஆக்ட்ரஸா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக என்கிட்ட அவனை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன தவிர வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி இவ யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப அடுத்த நாளும் ஆகுது. ஷின்னை இப்ப எப்போதும் மாதிரி ட்ரெஸ் பண்ணாம இன்னைக்கு டிஃப்ரெண்டா கோட் சூட் எல்லாம் போட்டு ரெடி ஆகி இன்னைக்கு கேஃபுக்கு வேலைக்காக வந்துட்டு இருக்கான். அவன் வரும்போதே பாக்குறான், அவனோட கேஃபுக்கு முன்னாடி நிறைய பிரஸ் பீப்புள்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. இப்ப எப்ப ஷின்னு வருவான் அவங்க கிட்ட அந்த ரூமர்ஸ் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கலாங்கிற மாதிரி அவங்களும் பேசிட்டு இருக்க, இது எல்லாத்தையுமே ஷின்னு தூரமா இருந்தே கவனிச்சுட்டு உடனே அவனோட மொபைலையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு கேஃபுக்கும் வராம அங்கிருந்து திரும்பி போயிடுறான். அதே நேரத்துல இப்ப யாங்க அவனுக்கு கால் பண்ணி பாக்குறா, போன் வந்து சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இவன் ஏன் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஷின்ன பாக்குறதுக்காக அவனோட கேஃபுக்கே வந்துருவா. வந்து பார்த்தா அங்கேயும் அவன் வந்திருக்க மாட்டான். அதனால இப்ப அவன் எந்த தியேட்டர்ல ஒர்க் பண்றாங்கறத அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அந்த தியேட்டருக்கே நேரா போயிட்டு ஷின்ன கான்டாக்டே பண்ண முடியல, அவன் எங்க இருப்பான்னு உங்களுக்கு தெரியுமாங்கிற மாதிரி தான் கேக்குறா. அதே நேரத்துல இப்ப ஷின்ன தான் காட்டுறாங்க. ஷின்ன அவங்க அம்மாவோட கல்லறைக்கு தான் வந்திருக்கான். வந்து அவங்க அம்மாவை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். நான் அடிக்கடி வந்து உங்களை பாக்கலன்னு, நான் உங்களை மறந்துட்டேன்னு நினைச்சிடாதீங்கம்மா, இங்க பாத்தீங்களா உங்களுக்காக காஃபி நானே போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காஃபி எல்லாம் கொண்டுட்டு வந்து வைக்கிறான். வச்சுட்டு அதுல ஒரு காஃபியை மட்டும் எடுத்து கையில வச்சுக்கிட்டு அவங்க அம்மா போட்டோவை பார்த்து சொல்றான், உங்களோட சர்ஜரிக்கு அப்புறம் எனக்கு ஒரே ஒரு காஃபி கொடுன்னு சொல்லி என்கிட்ட கேட்டீங்க, ஆனா நீங்க அந்த டைம்ல குடிக்க கூடாதுன்னு சொல்லி நான் தடுத்துட்டேன். இப்ப அதை நினைச்சு நான் ரொம்ப ஃபீல் பண்றேன்.
நான் உங்களுக்கு காஃபி குடுத்துருக்கணும். அந்த சின்ன சந்தோஷத்த கூட நான் உங்களுக்கு குடுக்காம போயிட்டேன். இப்பல்லாம் உங்க கூட உட்கார்ந்து ஒரு கப் காஃபி சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆனா அதெல்லாம் இனிமே நடக்காதுல்லம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அழுகுறான். அந்த டைம்ல சடனா இங்க மழையும் வந்துருது. அங்க இருந்த எல்லாரும் கொடைய பிடிச்சிட்டு இங்க இருந்து போயிட்டு இருக்காங்க. ஆனா இவன் மட்டும் மழையிலே நனைஞ்சுக்கிட்டு அவங்க போட்டோ முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கான். அந்த டைம்ல யாரோ வந்து ஷின்னுக்காக கொடை பிடிக்கிறாங்க. யாருன்னு சொல்லிட்டு ஷின்னு பாக்கும்போது அங்க யாங் தான் வந்து அவனுக்காக கொடை பிடிச்சிருப்பா. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். பாய்.